ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஒரு நத்தை வறுவல் எப்படி சேர்த்து பார்ப்போமா? ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வேக வச்சுருப்பாங்க. அது கூட டிப்பு ஒன்று சோஸ் மாதிரி கொடுப்பாங்க, தொட்டு சாப்பிடுவாங்க. நான் இந்தியன் டைப் படி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நல்லா இதை கழுவிட்டு பாத்திரத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 3-4 தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். நத்தை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு என்ன பைசஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வேணான்றவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு தடவை அலசிட்டு இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ மட்டன் மசாலா நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காரத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா இதை வதக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.